வணக்கம். இன்றைக்கி பிக் பாஸ்லேருந்து சுவிட்சா வெளியேறாங்க. சுவிட்சா வெளியேறது பரவாயில்ல. ஒரு நல்ல ஒரு மரியாதையோட ஒரு மீனா சமுதாய பெண். அந்த பெண் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அவங்க வந்து வெளியேறியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த குடும்பத்துக்கு ஒரு மரியாதையாக இருந்துச்சு. பார்வதி போலையோ கமருதீன் போலையோ ஒரு மோசமான ஒரு பேர் எடுத்துகிட்டு வெளியே வராமல் ஒரு நல்ல பேரோட வெளியே போகுது. அப்படிங்கும்போது அது வந்து ஒரு கௌரவம் தான், அந்த குடும்பத்துக்கான ஒரு கௌரவம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6 பேர் இருக்கிறாங்க. சாண்ட்ரா இருக்கிறாங்க. சாண்ட்ரா இந்த வாரம் வந்து கண்டிப்பாக வந்து பணப்பெட்டி வரும். பணப்பெட்டியில் வந்து அவங்க எப்படியுமே ஒரு 10 லட்சம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக பணத்தை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபைனலில் நம்ம அடிக்க முடியாது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ரெண்டாவது, இந்த பேனிக் அட்டாக்கு வந்தது, அப்புறமா உதவுனது, அப்புறமா பிக் பாஸ் இவனை கமருதீனை பார்த்துட்டு நடுங்கினது, கத்துனது, ஒரு கொலைகாரன், ஒரு சினிமா படத்தில் பார்க்குற ஒரு கொலைகாரன் மாதிரி கத்துனது, அது இல்லாமல் பார்வதியை பார்த்தோன்னே ஐயோ பார்வதி இருக்காளா நான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் போய் ஒளிஞ்சிக்கிட்டது, இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இயல்பாக அப்படி தான் அவங்க, அதெல்லாம் வந்து தாண்டி ஓவர் ஆக்டிங் அதெல்லாம் கிடையாது. சும்மா அவங்கள வந்து அப்படி வந்து டெம்ப்ட் ஆக்கி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நார்மலுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் இதாச்சு, கொஞ்சம் பாதுகாப்பு தேவைப்பட்டுச்சு. நடுவில் வந்து அவங்கள வந்து இயல்பாக கொண்டு வர்றதுக்கு சபரி, விக்கல்ஸு, கானா வினோத் எல்லாமே வந்து ஜோக் அடித்து பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த பால் த்ரோ பண்ணுறதுல வந்து பாலெல்லாம் ஒன்று வந்து கண்ணா புண்ணான்னு அடித்தாங்கடா, படக்கூடாத இடத்துல எல்லாம் பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு எப்படா உனக்கு பொண்ணு தருவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டாங்க. அந்த நார்மல் கொண்டு வர்றதுக்கு சபரி எல்லாமே வந்து ஒரு மாதிரி பண்ணாங்க. இது ஒரு நல்ல விஷயம். வந்து நம்ம ஒரு போட்டியாளர் தான், ஆனால் வந்து ஒரு போட்டி அப்படிங்கிறத தாண்டி ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம அங்கே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்படியாவது ஒரு பிரச்சனை வரும், கண்டிப்பாக எல்லாத்துக்குள்ளேயும் வந்து ஒரு விரோதம் இருக்க தான் செய்யும். மனோவிரோதம் கண்டிப்பாக இருக்கும். அந்த விரோதத்தை தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம போட்டியெல்லாம் பார்க்கக்கூடாது, விளையாட்டாக பார்க்கக்கூடாது. கொஞ்சம் சீரியஸாக இருக்கும்போது சீரியஸாகவே இருந்துடணும். எனக்கு பிடிச்சதே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கமருதீன் விக்கல்ஸ். என்ன கோத்தான்னு சொன்னீங்க, 8 வாட்டி கோத்தான்னு சொன்னேன். அதை உட்காந்து எண்ணிட்டு இருந்திருக்கேன். வெளியே வந்தோன்னா வாய் மூஞ்செல்லாம் உடச்சிடும்டா அப்படின்லாம் சொன்னால், காரை விட்டு வெளியே வந்து அப்புறமா பார்வதியோட பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அது மைண்டுக்குள்ளே உள்ளே போயிடுச்சு போல இருக்குது. அப்புறமா விக்கல்ஸை கூப்பிட்டு கோத்தா என்னடா கோத்தான்னு சொன்னாங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டேன்னா, என்ன செய்வ வா மூஞ்சி உடப்பியா ஓட தெரியும் விக்கல்ஸுக்கு. நீ வைலன்ஸ் பண்ணினா கண்டிப்பாக பிக் பாஸ் டீம் இருக்கும், ஓடியாந்து உள்ளே வந்துடுவாங்க, கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க. நீ எமோஷ்னலாக வந்து ட்ரிகர் ஆகிற, கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து விக்கல்ஸ் வந்து கமருதீனை வந்து எமோஷ்னலாக தான் ட்ரிகர் பண்ணி விட்டாப்புல. ஆடுறா மூஞ்சி உடைக்கிறியா ஓட அப்படின்னா, ஒன்றெல்லாம் நான் அடித்து நான் வந்து என்னுடைய இமேஜை கெடுத்துக்க விரும்பலை, என் ஃப்யூச்சரை கெடுத்துக்க விரும்பலை அப்படின்லாம் சொன்னான். உன் ஃப்யூச்சர் கெட்டு போச்சு பார்வதினால் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியுது. ஆனால் என்ன கமருதீனை பற்றி ஒரு பரிதாபமே அப்படின்னா, கமருதீன் வந்து அதை ஃபீல் பண்ணான். எனக்கு பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து வெளியே வந்து உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதான். நம்ம பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், பார்வதி பேச்சை கேட்டு தப்பு பண்ணிட்டோம். கானா வினோத் ரொம்ப நண்பன் தானே, கானா வினோத்திட்ட வந்து பேசியிருக்கலாம்ல. கானா வினோத் அப்போயும் சொல்கிறான், உன்னை ட்ரிகர் பண்ணுறாடா வேணாண்டா அப்படின்னு சொல்கிறான். கேட்காதுக்கு காரணம் என்ன, எமோஷ்னல் பாண்டிங். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே ஒரு நட்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது காதலோ கன்றாவியோ என்ன இலவோ தெரியல. அது அந்த பார்வதி மேலே அந்த மயக்கம், அந்த எமோஷ்னல் பாண்டிங். இதில் வந்து சாண்ட்ரா சொன்னது வந்து ரொம்ப இதாகிடுச்சு, ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. உலகத்துக்கே தெரியும் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத விஜய் சேதுபதியே சொன்னார். அவனுங்களுக்கு தெரியும். இந்த 8 பேருக்கும் வந்து 7 பேருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி பார்வதி பேசுகிறதோ கமருதீன் பேசுகிறதோ வந்து ஏற்றுக்க முடியாது. கமருதீன் ஃபீல் பண்ணி அழுதான். கமருதீன் வந்து சாண்ட்ரா காலில் விழுந்தே கும்பிட்டான், மன்னிச்சிருக்க அப்படின்னு சொல்லி. இது உண்மையிலே இது பாராட்டப்பட வேண்டியது. ஆனால் பார்த்திங்கன்னா பார்வதியை வெளியே போய் நீ கேட்டுக்கிட்டே நின்றுச்சு. ஹவுஸ்மேட்ஸ் இவ்வளோ நாள் 90 நாள் இந்த ஹவுஸ்மேட்ஸோட தான் பழகிருக்கோம், சண்டை போட்டிருக்கோம், கொஞ்சிருக்கோம், குழாவி இருக்கிறோம், பேசியிருக்கிறோம், சிரிச்சிருக்கிறோம், அடிச்சிருக்கிறோம். எல்லாத்துட்டும் ஒரு எமோஷ்னலாக பாண்டு பார்வதிக்கும் இருக்குது. ஆனால் யாருமே வந்து அது வெளியே போகும்போது சொல்லவே இல்லை, கூப்பிடவே இல்லை, போய் வழி அனுப்புறது கூட யாருமே வரல. கமருதீனாவது வருவானான்னு எதிர்பார்க்கும்போது அவ கூட சேர்ந்து போகிறது கூட எனக்கு அவமானம் அப்படின்னு சொல்லி கமருதீன் கடைசியில் கூட நினச்சான். ஆனால் பார்த்திங்கன்னா பார்வதி தனியாக வெளியே போயிட்டா. போகும்போது கூட பிக் பாஸ் வந்து எப்பயுமே வந்து எல்லாத்தையுமே வாழ்த்தி தான் அனுப்புவார். நீங்கள் போங்க உங்கள் வெளி உலக வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவார். பிக் பாஸ் ஒன்றுமே பேசலை. தெரியும் ரெட் கார்டு கொடுத்துட்டா அவங்கள வந்து எங்கிட்ட ஒரு வழியில் வந்து வெளியேற்றி விட்ருவாங்க. நேர்மையாக அந்த ஆடியன்ஸ் வழியாக போக முடியாது.
எந்தாவது ஒரு சைடு வெளியே அனுப்பிச்சி விட்டு காரை வச்சு வெளியே அனுப்பிச்சிட்டு எங்கே கொண்டு போய் விடணுமோ அங்கே கொண்டு போய் விட்ருவாங்க. இதுவே வந்து பார்வதிக்கும் கமருதீனுக்கும் அசிங்கம். கமருதீனுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் வெளியே போயிட்டு கூட 2 பேருமே ஒன்றா தான் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி ஒரு வீடியோ போட்டிருக்குது. அட பாவிங்களா, வெளியே போய் உங்கள் காமருதீன் வேலையை காட்டுறீங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து செட் ஆகாது. கொஞ்ச நாள் தான். நீ எவ்வளோ பெரிய லாஸ் தெரியுமா? கானா வினோத் உட்காந்து அழுதான், டே அவனுக்கு பணம் தேவை அதிகமாக இருக்குடா, அவனுக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது, அவன் எப்படியாவது சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிற காசை வீட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு இதில் போகிறான். வந்தான், பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தான், 90 நாள் வந்துட்டான். ஒழுங்காக விளாண்டுருந்தானா ஃபைனல் 5ல் இருப்பான்டா அவன். இப்போ காசு இல்லை, காசு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு சபரிட்ட ஒரு நண்பன், உண்மையான நட்பு அப்படின்னா அப்படி தான் இருக்கணும். அப்படிலாம் பிக் பாஸ் விடாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிக் பாஸ் விட்ருவாங்க. அது அக்ரிமெண்ட் அப்படி தானே. நீங்கள் ரெட் கார்டு வாங்கி வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாள் வந்து நீங்கள் விளையாடுறீங்களோ அத்தனை நாள் உங்களுக்கு பணம் வராது அப்படிங்கிறது தான் ரெட் கார்டோட அர்த்தமே. பணம் கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உறுதியாக வந்து தெரியும். இருந்தாலும் கானா வினோத் வந்து அதை கேட்குறாப்புல, சபரி ஆறுதல் சொல்கிறாப்புல. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையான நட்பு என்ன அப்படிங்கிறது கமருதீனுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் என்ன ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேங்கிற மாதிரி இதுக்கு மிக முக்கியமான உதாரணம் வந்து கமருதீன் பாரு தான். அது கமருதீனோட வாழ்க்கை. ஒரு காசு கூட 10 பைசா கூட இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து மன உளைச்சலாகி இந்த காசை வச்சு எடுத்துகிட்டு போய் வெளியே போய் நீங்கள் நல்ல ரெட் கார்டு வாங்காமல் ஜெயிக்காமல் இல்லை இவ்வளோ நாள் இருந்ததுக்கான அமௌண்ட்டை வாங்கிட்டு வெளியே போய் நீங்கள் எங்கேயாவது தாய்லாந்து, இந்தோனேசியா, அந்தமான் இப்படி தான் ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகுதில்ல பார்வதி, அவங்களோட சேர்ந்து கமருதீனும் போய் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி நல்லா இருந்துட்டு போங்க. வாழ்க்கையில் பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கங்க, பிடிக்கலையா சும்மா அப்படியே விலகிட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு 2 பேர்த்துக்கும் செட்டே ஆகாது தெரியும். அவங்க பார்வதி அம்மாவுக்கே தெரியும். கமருதீன் லவ் பண்ணுறேன்னு இவ சொல்லும்போது கூட இவ கேம் தான் விளாடுறா அப்படிங்கிறது நல்லா தெரியும். இவளை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது, யாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இந்த கல்யாணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துக்குள்ளே இவ வரவே மாட்டா. பார்வதி வரமாட்டா. அதுக்குள்ளே வந்து யாரையுமே அடைக்க மாட்டா. அவள் வந்து சுதந்திரமாக சுற்றணும், போகணும், வரணும், பிடிச்ச நண்பனோட டேட்டிங் போகணும், அவ்வளோதான் அவளுடைய வாழ்க்கையே. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உள்ள ஒரு நபரோட எப்படி கமருதீன் போக முடியும்? கமருதீன் வந்து அவங்க அம்மாவை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு பார்க்குறான். எமோஷ்னல் பாண்டிங் வந்து எங்கள் அம்மா இருந்தால் இப்படி செய்வாங்க, எங்கள் அம்மா இருந்தால் இது பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து பார்வதிட்டெல்லாம் செட் ஆகாது கண்ணு. உன்னை எவ்வளவு பேர் அட்வைஸ் பண்ணாங்க, நீ ஒரு நாளாவது மற்றவங்க பார்வதியை விட்டு விலகி நின்று ஒரு வார்த்தை கேட்டு பார்த்தியா? எவ்வளோ அட்வைஸ் பார்வதியோட சேராத உன்னை ட்ரிக்கர் பண்ணுறா, உன் லைஃபு, உன் எதிர்காலம் எல்லாத்தையுமே கெடுக்கிறா அப்படின்னு சொல்லி கமருதீன்லேருந்து இது கானா வினோத்துலேருந்து திவ்யா வந்ததுலேருந்து சாண்ட்ரா முதற்கொண்டு எல்லாமே சொன்னது அதுதானே. சொன்னதுக்காக சாண்ட்ரா வேட்டி உதப்பியாடா? அதான்டா உன் வாழ்க்கையை கெடுத்து விட்டுருச்சு. இவ்வளோ நாள் நல்லா விளாண்ட, இந்த வாரம் ஃபுல்லாக நீ ஒழுங்காக விளாண்டுருந்தேன்னா நீ ஃபைனல் 5ல் வந்து நீ ஒரு ஆளாக இருந்திருப்படா. இல்லை அட்லீஸ்ட்டு பணப்பெட்டியாவது எடுத்துகிட்டு போய் உன்னுடைய கஷ்டத்தை தீர்த்துருப்படா. கஷ்டமாக இருந்தது. கானா வினோத்து கடைசியாக நீ கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டு நீ போனது, உன்னுடைய நட்பு, உன்னுடைய அன்பு, நீ கானா வினோத்து மேலே வச்சுருந்த மரியாதை, கானா வினோத்து உனக்காக வந்து அவன் துடித்தது எல்லாமே பார்க்கும்போது ஒரு நல்ல நட்பையுமே சம்பாரிச்சிருக்கிற. ஆனால் அதே சமயத்தில் ஒரு தராதரம் இல்லாமல் பழகிட்டடா. அவ்வளோதான் கமருதீன் நீ பண்ண தப்பு வந்து மன்னிக்க முடியாத தப்பு. இவ்வளோ மக்கள் வந்து உனக்கு எதிராக உனக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு பேசின மக்கள் வந்து உனக்கு பின்னாடி அந்த ஃபீலிங்கை உணர்ந்திருப்பாங்க. நீ இப்போ போன பிறகு கமருதீனோட என்னடா அப்படின்னு சொல்லி உணர்ந்திருப்பாங்க. நீயும் உணர்ந்துருக்கணும். திவ்யா சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்க. திரும்பவும் சொல்கிறது அதுதான். திவ்யா சொன்னது, நீ வெளியே போயும் யார் கூட வேணாலும் நட்பார், அவள் கூட மட்டும் நட்பாக இருக்காத, வேணாம், உன்னுடைய ஃப்யூச்சர் போயிடும். அதை திவ்யா சொல்லி தான் உன்னை அனுப்பிச்சாங்க. அதை உணர்ந்துக்க. அட்லீஸ்ட்டு திவ்யாவுக்கு நீ அந்த சொன்ன வார்த்தைக்காவது கை கொடுத்துட்டாவது வந்திருக்கணும். நீ கானா வினோத்து சபரிக்கு வந்து கட்டி பிடிச்சிட்டு கை கொடுத்துட்டு போன, திவ்யாவுக்கு வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? திவ்யா பேச்ச நீ கேட்கலைன்னு அர்த்தம். திரும்பவும் பார்வதி கூட தனியாக வீட்டில் போய் தங்கியிருக்கிற. அது உன் பிரியம், உன் வாழ்க்கை, உன்னுடைய எதிர்காலம், எப்படி வேணாலும் வாழலாம்னு நினைக்கிற உன்னுடைய மனசாட்சி உனக்கு சொல்லும் சில விஷயங்களை புரிஞ்சுக்குவ. ஒரு காலகட்டத்தில் நீயே பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். நன்றி, வணக்கம்.